லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பாலமுருகன் அவர்கள் பாடுவது பலரையும் ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்தியிருக்கின்றது. யார்தான் என்ன பாடலை பாடினாலும் பாலமுருகன் அவர்கள் பாட ஆரம்பித்ததும் நடுவர்கள் அசந்து போகிறார்கள். பாலமுருகன் அவர்களுக்கு இளையராஜா குரலில் பாடுவது மிகவும் பிடித்தமான ஒரு பாடலாகவே அங்கு பார்க்கப்படுகின்றது. பாலமுருகன் அவர்கள் பாட ஆரம்பித்ததும் அங்கிருக்கின்ற நடுவர்கள் தங்கள் தீர்ப்பை சொல்வதற்கு அவர்கள் முனைந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர் அவ்வாறான பாடலையே பாடுகின்றார். தனக்கு இருக்கின்ற திறமையை அவர் முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கின்றார். தொடர்ந்தும் அவருக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பிடித்தமான பாடல்களை பாடுவதே அவரின் நீண்டகால ஆசையாக இருந்து வருகின்றது. அவர் வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒருவராக இருந்தாலும் அவரின் திறமைக்கு குறைவில்லை என்பதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு நிகழ்வாக சரிகமபா நிகழ்ச்சி மாறியிருக்கின்றது. தற்பொழுது சரிகமபா சீனியர் சீசன் 4 நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் வில்லேஜ் ஃபோக் ரவுண்டில் பாலமுருகன் அவர்கள் பாடுவதும் அவருக்கான ரசிகர்கள் அதிகரித்திருப்பதும் இந்தியா முழுமையாக அவரை சிறந்த பாடகராக எதிர்பார்ப்பதும் மக்களின் ஆர்வமாக இருந்து வருகின்றது. அவரின் தாயார் அவர் தொடர்ந்து பாட வேண்டும் என்று ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். அதற்காக அவர் தொடர்ந்தும் பாடலை இடைவிடாது முயற்சி செய்து பாடி வருவதாக கூறப்படுகின்றது. அவருக்கு சங்கீதத்தில் பல பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. மிகவும் சந்தோஷமாக தனது வாழ்நாளை கழித்து வருவதாக பாலமுருகன் கூறுகின்றார். ஆகவே இவ்வாறானவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதும் தமிழ் தொலைக்காட்சி இவ்வாறானவர்களை தெரிவு செய்து எடுத்திருப்பதும் மக்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் யார் வெற்றியாளர் என்பதை விட சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையும் அதற்கு வாய்ப்பளித்த திறமையும் தமிழ் தொலைக்காட்சிக்கு உரித்தாகும். அந்த வகையில் லைவ் தமிழ் தொலைக்காட்சி சரிகமபா நிகழ்ச்சிக்கு தனது மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றது.